வணக்கம். சென்னை மாதவரம் செய்திகள். முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாதவரம் சட்டமன்றத்தின் வேட்பாளரும் மாதவரம் மூர்த்தி பேட்டி. சென்னை மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்து முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டார். அப்போது அவர் பேசியதாவது: நான் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் மாதவரம் தொகுதியில் பல்வேறு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகளை மேற்கொண்டேன். குறிப்பாக சாலைகள் அமைத்தல், சாலை விளக்குகள் நிறுவுதல், குடிநீர் வசதி ஏற்படுத்துதல், போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. மக்களின் தேவைகளை உணர்ந்து தொடர்ந்து சேவை செய்து வந்தேன் என்று அவர் தெரிவித்தார். மேலும் மாதவரம் பகுதியில் உள்ள மெடிமிக்ஸ் சாலையை அகலப்படுத்தும் பணியை மேற்கொள்வதாகவும், தொகுதியில் டிசி அலுவலகம் மற்றும் தீயணைப்பு நிலையம் அமைத்து தருவதாகவும் உறுதியளித்தார். கல்வித்துறையிலும் முன்னேற்றம் கொண்டுவர பள்ளிகளின் தரத்தை உயர்த்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தொகுதியில் எந்த முக்கியமான முன்னேற்ற பணிகளும் நடைபெறவில்லை. தற்போதைய ஆட்சியில் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளது என்று குற்றம் சாட்டினார். இதனால் மக்கள் பல சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் மாதவரம் தொகுதியை முழுமையாக மாற்றி அமைப்பேன் என உறுதியளித்தார். மாதவரம் தற்போது பின்தங்கியுள்ள தொகுதியாக உள்ளது. அதை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வேன் என்றார். போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் பிரச்சினைக்கு தீர்வு காண மேம்பாலங்கள் அமைக்கப்படும் என்றும், மின் தட்டுப்பாடு பிரச்சினைகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் ஐடி பார்க்குகள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்காக புதிய கல்லூரிகள் தொடங்கப்படும் என்றும், பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இறுதியாக, அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வரும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது எனது முக்கிய இலக்கு. மாதவரம் தொகுதியை முழுமையாக வலுப்படுத்தி முன்னேற்றமான பகுதியாக மாற்றுவேன் என்று மூர்த்தி அவர்கள் தெரிவித்தார். தமிழ்நாடு டுடே சென்னை செய்திகளுக்காக எம் ஜாசர் அலி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாதவரம் தொகுதியிலே சட்டமன்ற வேட்பாளராக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்னை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை, வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாதவரம் தொகுதியில் ஏற்கனவே மாண்புமிகு அம்மாவர்களால் 2011 2016 வரை நான் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக பணியாற்றிய போது பல பணிகளை இங்கு செய்திருக்கின்றன. அருமையான தார் சாலைகள், எல்இடி லைட் பொருத்திய எல்இடி லைட்டுகள், அதே போன்று குடிநீர் வசதி, டிரைனேஜ் வசதி, போக்குவரத்து வசதி, இப்படி பல பணிகளை செய்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இங்கே அந்த மெடிமிக் சாலையை சீர்படுத்தி பெரிய சாலையை உருவாக்கி அந்த சாலையிலே மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு டிசி ஆபீஸ், அதே போன்று ஃபயர் சர்வீஸ் ஆபீஸ், இப்படி மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை உருவாக்கி இருக்கின்றேன். அதே போன்று நம்முடைய மாதவரம் தொகுதியிலே ஒரு 4 பள்ளிகளை 10th +2 ஆகும், 8ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை தர உயர்த்தி கொடுத்திருக்கின்றேன். இப்படி மக்களுக்காக மக்கள் சேவை செய்வதிலே அந்த 5 வருட காலம் நான் நன்றாக பணி செய்தேன். இப்பொழுது அந்த பணியை வைத்து இப்போது எனக்கு வேட்பாளராக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். செய்தியில் நேர்மை, மக்களுக்கு நம்பிக்கை. உங்கள் தமிழ்நாடு டுடே பக்கத்தை ஃபாலோ செய்யுங்கள்.